நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. ஆமன்னா பில்லாஹ். ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். நமது ஹாஃபிஸா அவர்கள் ஓதி அந்த 4ஆம் சூரா 78ஆம் வசனத்திலே அல்லாஹ் உரைக்கிறான், நீங்கள் எங்கிருந்த போதும் மரணம் உங்களை வந்து அடையும். பலமான கோட்டைகளுக்கு உள்ளே நீங்கள் இருந்தாலும் கூட என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். மரணம் என்பது எந்நேரத்திலும் வரலாம், எந்த இடத்திலும் வரலாம், எந்த சூழ்நிலையிலையும் வரலாம். அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்தியவாறு இருக்கிறான். இந்த வசனம் எப்போது இறங்கியது என்றால், உஹது போர்க்களத்தில் நிறைய சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில மதீனத்து முனாஃபிக்குகள் பேசிக்கொண்டார்கள், லவ்கானு இந்தனா மா மாத்து ஒமா குத்திலு. போருக்கு சென்றதன் விளைவாக அவர்கள் இறந்து போய்விட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்கள் நம்மோடு இருந்திருந்தார்கள் என்றால் மரணித்திருக்க மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று முனாஃபிக்குகள் பேசினார்கள், நயவஞ்சகர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு மறுப்புரைக்கும் முகமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருளினான். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். பலமான கோட்டைகளுக்கு உள்ளே நீங்கள் பதுங்கி இருந்த போதும் சரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி அருளினான். போருக்கு சென்றதனால்தான் அவர்கள் மரணித்தார்கள் என்பதல்ல. போருக்கு செல்லாவிட்டாலும் கூட ஊரிலே இருக்கிற போது மரணம் வந்து அடையும் என்கிற இறைவனுடைய விதி இருக்குமானால் மரணம் வந்துதான் தீர்ந்திருக்கும் என்று அல்லாஹ் அங்கே அறிவுறுத்துகிறான். அன்பு சகோதரர்களே, எந்த நேரத்திலே எந்த இடத்திலே வைத்து நமக்கு மரணம் ஏற்படும், மௌத்து ஏற்படும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. எந்நேரத்திலும் எந்த இடத்திலேயும் மௌத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை ஒவ்வொரு மூமினும் நம்ப கடமைப்பட்டிருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய போர்வாரம் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார், லக்கத் ஷஹித்து கதா வ கதா மௌகிஃபா. எத்தனையோ போர்களிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். வமாமின் உதுவின் மின் ஆலாயி இல்லா வஃபீஹி ஜுருஹும் மின் தஅனா அவ் ரபியா. என்னுடைய உடம்பிலே உள்ள ஒவ்வொரு உறுப்பிலேயும், அவர்கள் சொல்வதை கவனியுங்கள், என்னுடைய உடம்பிலே உள்ள ஒவ்வொரு உது அவயத்திலேயும் அம்பினுடைய தாக்குதல், அதனால் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈட்டியினுடைய தாக்குதல், அதனால் ரணம் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய உடம்பிலே எல்லா இடங்களிலேயுமே அந்த போர் தழும்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் நான் மரணிக்கவில்லை. இப்போது வா ஹா அனா அமூத்து ஃபி ஃபிராஷி, என்னுடைய படுக்கையில இருந்து நான் இறக்கப் போகிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எத்தனை பேர் ஷஹீதுகள் ஆனார்கள் போர்க்களத்தில். அல்லாஹ் நாடவில்லை. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே வைத்து வீர மரணம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடவில்லை. ஆனால் அவர் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர், அது சற்றும் சந்தேகத்துக்குரியது கிடையாது. இறை நாட்டம் போர்க்களத்தில் வைத்துத்தான் இறக்க வேண்டும் என்பதல்ல, எங்கு இருந்து வேண்டுமானாலும் இறக்க வாய்ப்பு இருக்கிறது. குல்லுமன் அலையாஃபான் வ யபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சூரா ரஹ்மானிலே நாம் அடிக்கடி ஓதுகிற ஒரு அற்புதமான வசனம். இந்த புவியிலே எல்லாம் அழிந்தே தீரும், பாக்கி இருப்பது ஏக இறைவனுடைய திருமுகம் மட்டும்தான். நிறைய விஷயங்களுக்கு நாம் பிளான் பண்ணுவோம் அருமை சகோதரர்களே, ஆனால் மௌத்துக்கு நாம் பிளான் பண்ணவே முடியாது. என்றால் என்ன விளக்கம்? ஆம்,
நாம் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஒரு பிளாட்டை வாங்க வேண்டும். அந்த பிளாட்டிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அழகான வீடு கட்ட வேண்டும். இப்படி அந்த வீடு அமைந்திருக்க வேண்டும். அதனுடைய தலைவாசல் எப்படி இருக்க வேண்டும்? அதனுடைய மரங்கள் இப்படி இருக்க வேண்டும். வீட்டிற்கு உள்ளே அதனுடைய அறைகள், கிச்சன்கள் எல்லாம் இவ்வாறு அமைய வேண்டும் என்று நாம் பிளான் பண்ணுவோம். நம்முடைய வீட்டிலே ஒரு திருமணம் நடைபெற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். இந்த இடத்திலே நாம் பெண் பார்க்க வேண்டும், இந்த மண்டபத்தை நாம் பிடிக்க வேண்டும், இத்தனை 1000 பேருக்கு நாம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பிளான் பண்ணுவோம். அந்த பிளான் பண்ண பிறகு நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வீட்டை கட்டி வீட்டிலே கிரகப்பிரவேசம் ஆவதற்கு முன்னாலே எத்தனை பேர் மரணித்து போகிறார்களா இல்லையா? திருமண ஏற்பாடுகள் ஆகி திருமணத்திற்கு முன்னாலே இறந்து போய் திருமணத்தை தள்ளி போடுவது உண்டா இல்லையா? சரி, திருமணம் ஆனதற்கு பின்னால் சில நாட்கள்லேயே இறந்து போவது உண்டா இல்லையா? எல்லா அனுபவங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இதற்கெல்லாம் பிளானிங் இருக்கிறது. ஆனால் மரணத்திற்கு நாம் பிளான் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் நீடு நைவாசல்ல இறக்க வேண்டும், இத்தனை ஆண்டு காலம் நான் வாழ வேண்டும், இத்தனை ஆண்டு காலம் நான் வாழ வேண்டும் என்று நாம் பிளான் பண்ணினால் அந்த பிளான் பிரகாரம் எந்த ஒன்றும் நடக்கவே செய்யாது. நான் கூட ஆசைப்படுவது, இந்த மக்பராவிலே ஜியாரத்து செய்யும்போது நான் வெளிப்படையாக பேசுகிறேன், யா அல்லாஹ் இந்த மக்பராவிலே நான் அடக்கம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு. ஒவ்வொரு வெள்ளி ஜும்மாவிலே ஜியாரத்து செய்வேன். ஜும்மாவுக்கு முன்னாலே பார்ப்பதற்கு செழிப்பான ஒரு மக்பரா, நல்லோர்கள் நாதாக்கெல்லாம் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்பரா. ஆனால் நான் திட்டமிட்டு என்ன பிரயோஜனம்? என்னுடைய திட்டம் பயனளிக்கும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. மற்ற எல்லா விஷயங்களும் பிளானிங் பிரகாரம் நடக்கலாம். ஆனால் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் இந்த விஷயத்திலே இறைவன் தீர்மானித்து விட்டான். நாம் எப்போது இறப்போம், எந்த நேரத்தில் இறப்போம், எந்த இடத்துல, எந்த சூழலிலே. நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் புகாரி ஷரீஃபிலே, தாயின் கருவறையிலே சென்று நுத்துஃபா விழுகிறது, இந்திரிய துளி விழுகிறது. 40 நாட்களிலே அந்த இந்திரிய துளி குழந்தையாக உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. அடுத்து 40 நாட்கள். எல்லாமே விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு 40 நாட்களுக்கு மத்தியிலே அது இரத்த கட்டியாக, பின்பு சதை கட்டியாக, கட்டம் கட்டமாக மாறி பின்பு ரூஹு ஊதப்படுகிறது. ரூஹு ஊதப்படுகிற போது மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறான் மலக்குமார்கள் மூலமாக. இந்த குழந்தை, இதனுடைய ரிஸ்க் என்ன, இரணம் என்ன தீர்மானிக்கப்படுகிறது. இந்த குழந்தை, இதனுடைய மரணம் எப்போது, ரிஸ்க் அஜல் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த குழந்தை உலகத்திலே பிறந்ததற்கு பின்னால் என்ன மாதிரியெல்லாம் இவர் அமல் செய்வார், செயல்படுவார் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னாலே வாழ்க்கையில அவர் இறக்கிற போது அவர் சயீதாக இருப்பாரா, ஷக்கியாக இருப்பாரா தீர்மானிக்கப்படுகிறது. நல்லவராக இருப்பாரா, சுருக்கமாக சொல்வதானால் கெட்டவராக இருப்பாரா, இந்த 4 விஷயங்களும் தீர்மானிக்கப்படுவதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, அப்படியானால் மரணம் என்பது நாம் யோசிக்க வேண்டும், அது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம், பிளானிங்க்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோமே, நல்லவர்கள் பெரியார்கள் சொல்லுகிறார்கள், அன்பு சகோதரர்களே, மரணத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு 2 விஷயத்தை உணர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறான். நன்கு கவனிக்க வேண்டும். மரணம் என்பது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு எண்டாக இருக்கிறது. அதுவே இறுதி முடிவு கிடையாது. இவ்வுலக வாழ்க்கையின் எண்டு. பின்புதான் பிகினிங் ஸ்டார்ட் ஆகிறது. அதாவது நம்முடைய மௌத்துக்கு பின்னாலே, அதற்கு பின்னாலே கபரிலே கேள்வி கணக்கு, பின்பு கியாமத்தை நாம் பார்க்க போகிறோம், ஆகிரத்தை நாம் அடைய போகிறோம். அங்கே விசாரணைகள் இருக்கிறது. அதற்கு பின்புதான் தொடக்கமே இருக்கிறது. யோசிக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே. இந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு அதைத்தான் அறிவுறுத்தப்படுகிறது. நம்முடைய கதை இருக்கிறதே, நம்முடைய ஜோடி இருக்கிறதே, மரணத்தோடு அது முடிவடைந்து விடுவது கிடையாது. இந்த வாழ்க்கையின் எண்டு, முடிவு, அவ்வளவுதான். அடுத்த ஆகிரத்தினுடைய தொடக்கம், பிகினிங் ஸ்டார்ட் ஆகிறது என்பதை ஒவ்வொரு மூமினும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நம்முடைய பேரறிஞர்கள் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, மரணம், அந்த மரணத்தினுடைய விஷயத்தை பற்றி நாம்
என்ன ஹஜ்ரத் மரணம் மரணம் மௌத்து மௌத்து என்று பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க என்று தாங்கள் நினைக்க வேண்டாம். என்ன காரணம் என்றால், இந்த உலகம் இருக்கிறதே காயம் ஒரு பொய்யடா, அது காற்றடைத்த பையடா, இதெல்லாம் பொய்யுலகம். அன்பான பெருமக்கள், இதெல்லாம் உலகம், இதெல்லாம் கற்பனை உலகம், இதெல்லாம் தற்காலிக உலகம். ஆனால் உண்மையான உலகம் இருக்கிறதே அது ஆகிரத்து தான். மரணம் இருக்கிறதே அன்பான பெருமக்களே, மரணம் இருக்கிறதே ஆகிரத்தினுடைய ஒரு வழித்தடமாக இருக்கிறது. மரணம் என்பது ஆகிரத்தினுடைய வழித்தடம். மரணத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்வை சென்று அடைகிறோம். நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம், மௌத்து ஜஸ்ருன் யூசுல் ஹபீபை அல் ஹபீப். மரணம் இருக்கிறதே அது ஒரு பாலம், நேசனை நேசன் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். நாம் நேசனாக இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை நேசிப்பவர்களாக இருந்தோம் என்றால் நேசன் பக்கம் நம்முடைய மரணம் கொண்டு போய் சேர்க்கும். நேசிக்க வேண்டுமா இல்லையா? வணக்க வழிபாடுகள் மூலமாக, ஐவேளை தொழுகை மூலமாக, தராவி மூலமாக, நோன்பு மூலமாக நமக்கு இறை நேசம் பெருக வேண்டுமா இல்லையா? உமர் பின் அப்துல் அசீஸ் ரல்லான் அவர்கள் மிகப்பெரிய முத்தகி என்றுதான் சொல்ல வேண்டும், முத்தவர்ரி என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன செய்வார்களாம்? மார்க்க அறிஞர்கள், மார்க்க மேதைகள், மார்க்க விற்பனர்கள், ஃபுகாஹா என்பார்கள் அரபிகள். அரபியிலே சொல்லுவார்கள். மார்க்க மேதைகளை இப்போது நம்முடைய ஜமாத் சாத்திகள் ரவுண்டு கட்டி கொண்டு தாலிம் வாசிக்கிறார்கள் இல்லையா? இதே போன்று உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஃபுகாஹாக்கள் ஊருக்கு வந்தார்கள் என்றால், ஃபகீஹி என்றால் மார்க்க மேதைகள் என்று அர்த்தம். அவர்களை தம் அருகே அமர வைத்து கொண்டு எதை பற்றி பேசுவார்கள்? மௌத்தை பற்றி பேசுவார்களாம், ஆகரத்தை பற்றி பேசுவார்கள், கியாமத்தை பற்றி பேசுவார்கள், சுவனம் நரகத்தை பற்றி பேசி பேசி எல்லோரும் ஆள ஆரம்பித்து விடுவார்கள். நம் நிலை என்ன, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்ன, நம்முடைய இறுதி முடிவு என்ன ஆகுமோ? அவர்களெல்லாம் அல்லாஹ்வை அபரிமிதமாக அஞ்சக்கூடியவர்கள். அவர்களே அழுதிருக்கிறார்கள். எபுக்கூன் என்று வருகிறது. தங்களுக்கு முன்னாலே ஒரு ஜனாசா கிடக்குமானால், ஒரு மையத்து கிடக்குமானால் எப்படி அழுவார்களோ அது போன்று அழுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, அதைத்தான் அந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு சொல்கிறான். ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி காண்பித்த 4ஆம் அத்தியாயம் 78ஆம் வசனம். ஐயனமா தக்கூனும் எதிரிக்குமுல் மௌத்து வரவு குந்தும் ஃபி புரூஜி முஷையதா என்கிறான். எங்கிருந்த போதும் உங்களுக்கு மரணம் வரும், வந்து அடைந்தே தெரியும். நீங்கள் பலமான கோட்டைகளுக்கு உள்ளே இருந்தாலும் கூட மரணத்தை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. மரணம் ஞாபகத்தில் இருந்தால்தான் நாம் பாவத்தில் ஈடுபட மாட்டோம், நற்காரியங்களில் ஈடுபடுவோம். இமாம் தக்காக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அற்புதமான ஒரு விஷயம். யார் அதிக மரணத்தை நினைக்கின்றாரோ 3 விஷயங்கள் மூலமாக அவர் கண்ணியப்படுத்தப்படுவார். 3 விஷயங்கள். நம்பர் 1 தஜீரு தௌபா. சீக்கிரமாக அவர் தௌபா செய்து விடுவார், தௌபாவிலே அவர் ஈடுபடுவார். நம்பர் 2 ஃபர்ஸ்ட் தாஜீலு தௌபா சொல்லுகிறார்கள். 2வது விஷயமாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர் போதுமாக்கி கொள்ளக்கூடியவராக இருப்பார். வல் கனாத்து பிர் ரிஸ்கி. அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர் போதுமாக்கி கொள்ளக்கூடியவராக இருப்பார், அதை கொண்டு அவர் திருப்தி கொள்ளக்கூடியவராக இருப்பார். நம்பர் 3 இபாதத்துகளில் அவர் உற்சாகமாக ஈடுபடுவார். 20 ரக்காத் 1 ஜுசு ஓதப்படுகிறது. 1 ஜுசு ஓதுகின்ற போது காலெல்லாம் வலிக்கிறதே என்று நினைக்க மாட்டார். கால் வலித்தாலும் பரவாயில்லை, அவர் உற்சாகமான முறையில் 30 நாட்களும் ஒரு ஹாஃபிஸுக்கு பின்னால் நான் நின்று தொழுவேன். 30 ஜுசுக்களையும் நான் இஸ்திமா செய்வேன், காதாழ்த்து கேட்பேன், எனக்கு அதனுடைய பரக்கத்து வேண்டும் என்று. நஷாத்து ஃபில் இபாதா, அந்த நஷாத்தோடு இருப்பார். இவர் யார் என்று கேட்டால், மௌத்தை யார் நினைக்கின்றாரோ அவருக்கு, யார் மௌத்தை மறந்து விட்டாரோ இந்த 3 பாக்கியங்களும் இல்லாமல் போய்விடும். சீக்கிரமாக தௌபா செய்ய மாட்டார், தௌபா செய்யாமலே இறந்து போய் விடுவார். அல்லாஹ் அளித்த ரிசுக்கை கொண்டு அவர் போதுமாக்க மாட்டார். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். 2-3 பங்களா தான் இருக்கிறது, இன்னும் ஒரு 10 பங்களா வேண்டும். கோடிக்கணக்கிலே பேலன்ஸ் பண்ண வேண்டும். பார்க்கிறோமே, எத்தனை பேரை பார்க்கிறோமே, ஹவா நப்சு பிடித்து அழைக்கின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர் போதுமாக்கி கொள்ளக்கூடியவராக இருப்பார். நம்பர் 3 தான் இபாதத்தின் விஷயத்திலே தகாசுலாக, சோம்பேறித்தனமாக இருப்பார், எரிச்சல் படுவார். ஒரு 5 வேளை தொழுகை, ஒரு 1.25 மணி நேரம், 1.25 மணி நேரம், ஒரு தொழுகைக்கு 1/4 மணி நேரம். அந்த 1.25 மணி நேரத்தில் நண்பர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், கூட்டாளிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், கதை அளந்துக்கிட்டு இருப்பேன். ஏன் நான் வரணுமா? பார்க்கிறோமா இல்லை? மதியம் லொஹருக்கு நான் வருகிற போதே சில நண்பர்கள் அங்கே வீடு வாசல்களை, அப்பா
வாங்க சொல்லியாச்சு, புனித ரமதான் வாருங்கப்பா, தொழுக வாருங்க என்ற ஒன்று சரி வந்துட்டாங்க நம்ம பிள்ளைங்க. சொன்னா கேட்கிற பிள்ளைங்க. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியானால் மௌத்தை நாம் அதிகம் நினைக்கிற போது 3 பண்புகளை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். மௌத்தை நாம் மறக்கிற போது 3 வகையான சங்கடங்கள் ஏற்படுகிறத யோசித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் அந்த வசனம் உணர்த்துகிறது. என்றைக்காவது ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்துதான் ஆக வேண்டும், விடைபெற்றுத்தான் ஆக வேண்டும். அப்படி விடைபெறுகிற போது நல்லவர்களாக, சயீதுகளாக நாம் செல்ல வேண்டும் என்றால், நல்ல அமல்களில், இபாதத்துகளில், நல்ல பண்பியலில் நாம் ஈடுபட்டோம் என்றால் தான் அந்த பாக்கியசாலிகளாக பெறுவோம், பாக்கியசாலிகளாக நாம் திகழ்வோம் என்கின்ற அந்த அருமையான தத்துவத்தை இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது. சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் அமல் செய்வோமாக. அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.